Good morning. Today we are going to see about tuples. Tuples. What are tuples? Tuples are nothing. Python data structure. இந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் நல்லா வீட்டில் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லா உட்காந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்ருக்குறோங்கிறதுனால யாரும் டைமெல்லாம் வீணாக்கிறதீங்க. ஒரு முக்கியமான ஒரு வருஷம். இதை நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. அதை ஹாப்பியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இதை நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணணும் நம்மளோட லைஃப்பில். அதை எப்படி நீ எவ்வளோ தூரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறியோ தட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. அதனால் யோசித்து செய்யுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா tuples அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். Tuples are nothing. They are one of the data structure of Python. Python has 4 types of data structure. They are list, tuple, set, dictionary. List, tuple, sets, dictionaries. இதில் நாம் already we have seen the concept, that is list ன்னு ஒன்று பார்த்துட்டோம். இப்போ now we are going to see about tuple. Tupleங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். What are tuple? Tupleனா it's nothing. It's a sequence data type that is similar to the list. Listக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான். But every element of tuple is separated by comma operator. Comma operator. And again the difference between list and tuple is list, it is enclosed within parentheses, and lists are mutable. Lists are mutable, that is changeable. But in case of tuples are unchangeable. They are immutable. Immutable. List mutable and tuples are immutable. And lists are enclosed within square bracket, while tuples are enclosed within parentheses. And the thing is, iterating tuple is faster than the list. இதுதான் நமக்கு முக்கியமானது. And again next நம்ம பார்க்க போகிறது பார்த்தேன்னா tuple, the term word tuple. ஒருவேளை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் tupleன்னுட்டு. Some may pronounce it as tuple. tuple கூட சொல்லலாம். பட் அதுக்காக அது ரெண்டும் அதை சொல்லாமல் ரெண்டு we can pronounce tuple or tuple, whatever it may be. எப்படி வேணாலும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இட்ஸ் லாட்டின் வேர்டு. அது ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து க்ரியேட் ஆனது. சிங்கிள், டபுள், ட்ரிப்பிள், குவாட்ரிப்பிள். அண்ட் டியூப்பிள், தட் இஸ் n number of elements. n number of elements ரெப்ரசன்ட் பண்ணுறது டியூப்பிள். அண்ட் அகெயின் ஹியர் டியூப்பிள்னாலே இட் இஸ் இம்மியூட்டபிள், அன்சேஞ்சபிள் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். அன்சேஞ்சபிள். ஓகே, ஹவு டு கிரியேட் அ டியூப்பிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. எவ்ரிதிங் நீடட் சின்டாக்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்டாக்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கணும்னு. ஆல்சோ ஹியர் த tuple கேன் ஆல்சோ பி கிரியேட்டட் இன் 3 ways. 3 வேல நம்ம கிரியேட் பண்ணலாம். ஹவு டு கிரியேட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a tuple may also an empty tuple. எதுவுமே இல்லாத எலமெண்ட்ஸும் இருக்கலாம். ஆர் n number of elements இருக்கலாம். element should be enclosed within parenthesesன்னு சொன்னேன். மேபி இட் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். அதுவும் பேரந்தசிஸ் இல்லாமலும் இருக்கலாம். சின்டாக்ஸ் பாருங்கள், அதில் புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 151 இருக்குது. எம்டி டியூப்பிள் மீன் இட் ஹாஸ் நோ எலமெண்ட். அண்ட் அகெயின் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிற இதில் E1லேருந்து EN வரைக்கும் n number of elements இருக்குது. அடுத்தது we can create tuples without giving brackets also. And also the tuple elements are indexed. எல்லாமே இண்டெக்ஸ் பண்ணியிருக்கும். இண்டெக்ஸ் மீன்ஸ் எவ்ரிதிங் இஸ் கவுண்டட். கவுண்டர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். த எலமெண்ட்ஸ், த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹேஸ் த இண்டெக்ஸ் வேல்யூ 0 அண்ட் த லாஸ்ட் எலமெண்ட் ஹேஸ் த இண்டெக்ஸ் வேல்யூ n-1. அப்போ எவ்ரி டியூப்பிள் எலமெண்ட்ஸ் ஆர் இண்டெக்ஸ்ட். ஞாபகம் வச்சுக்கிடணும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. my tup1 is equal to 23, 56, 89 and AET Tamil அப்படி எலமெண்ட்ஸ் இருக்குது. டியூப்பிள் எலமெண்ட்ஸ் எனி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேன் பி என்க்ளோஸ்டு. அது either it may be a number or it may be a character or a string. anything can be enclosed and anything can be printed. Every element should be indexed. அதை ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகேயா?
அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா க்ரியேட்டிங் டியூப்பிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன் மோர் ஃபங்க்ஷன் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ கால்டு tuple of function. அது ஒரு கீவேர்டு. tuple of function is used to create tuple from a list. அண்டர்லைன் பண்ணிக்கோ உன்னுடைய புக்கில், அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். tuple of function is used to create tuples from a list. அப்போ லிஸ்ட்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் விதின் ஸ்கொயர் ப்ராக்கெட். அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை அப்படியே we can convert it into a tuple. அப்போ லிஸ்ட் may be converted to a tuple by introducing tuple of function. அதில் பாரு, tuple name is equal to tuple of bracket within that square bracket. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? லிஸ்ட் எலமெண்ட்ஸ். அப்போ நவ் the list elements are given to a tuple. அப்போ இப்போ ஒருவேளை இந்த tuple நேம் நம்ம வந்து அதோடைய டைப், வாட் டைப் ஆஃப் திஸ் tuple, இது என்ன டைப் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் டைப். TYPE. டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு நோ த டேட்டா டைப் ஆஃப் அ பைத்தான் ஆப்ஜெக்ட். அகெயின் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு நோ த டேட்டா டைப் ஆஃப் அ பைத்தான் ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே பாரு, my tup3 is equal to tuple of உள்ள என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? லிஸ்ட் எலமெண்ட்ஸ். லிஸ்ட்டு தான் இருக்குது. அப்போது my tup3 has the list data structure. பட் அங்கே அவுட்புட் எப்படி வருதுன்னு பாரு. டைப் my tup3 is equal to என்னது? கிளாஸ் tuple-னு தான் வரும். பிகாஸ் இட் இஸ் given as tuple of அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுனால உள்ள even though it has a list, லிஸ்ட்டாக இருந்தால் கூட tuple of-ங்கிறப்ப tuple of function convert the list elements into a tuple. And again we can also create a single element tuple. Tuple without any element பார்த்தோம், வெறுமனே bracket மட்டும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது single element tuple, also called a singleton tuple. இப்போ சிங்கிள் எலமெண்ட் tuple எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறாங்கன்னா, இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு நோட்டீஸ் பண்ணணும். an element enclosed in parenthesis but the element followed by a comma operator. கமாங்கிற ஆப்ரேட்டர் இருந்தால் மட்டும்தான் that is called as a singleton or a single element tuple. அதாவது if we don't provide any comma கொடுக்காம சிங்கிள் எலமெண்ட்டை மட்டும் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ, அது என்ன ஆகும்னா it is treated as an ordinary data type. நம்ம கமா கொடுக்காம டேட்டாவை மட்டும் அதுக்குள்ளே கொடுத்துருந்தோம்னு சொன்னால் it is treated as an ordinary data type. See page number 152ல இருக்கு பாரு. While creating a tuple with a single element, add a comma at the end of the element. In the absence of a comma, Python will consider the element as an ordinary data type, not a tuple. It is also called a singleton tuple. அதில் எக்ஸாம்பிள் இருக்குது பாரு. டைப்புங்கிற ஃபங்க்ஷனை ஞாபகம் வச்சுக்கிடணும். இட் இஸ் யூஸ் டு நோ த டேட்டா டைப் ஆஃப் அ பைத்தான் ஆப்ஜெக்ட். சி டைப் ஆஃப் my tup4. அங்கே கமா கொடுக்கல, முதல்ல 10க்கு அப்புறமா ஒரு கமாவும் இல்லை. கமா கொடுக்கலங்கிறப்ப என்ன அதனோட டைப் கொடுக்கும்? இன்ட்டுன்னு கொடுக்கும். இஃப் யூ ப்ரொவைட் கமா அதனுடைய டைப்பு tuple ஆயிரும். அந்த எக்ஸாம்பிளை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் அகைன் நெக்ஸ்ட் ஒன், accessing values in a tuple. How we access the values? எப்போவுமே ஞாபகம் வைக்கணும், ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் இருக்கணும். ஒருவேளை நம்ம கிளாஸ்லேயே இப்போது எனக்கு 100 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா எல்லாரையும் இண்டிவிஜுவலாக தெரியாது. பட் ஐ நோ த நம்பர், அது ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்குற அந்த இண்டெக்ஸ் நம்பர், 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர். ஸோ நேம் தெரியணுங்கிறத விட, ஏம்மா 2ஆம் நம்பர் வாம்மா, 3வது நம்பர் வா, 4வது நம்பர், உன்னோட இண்டெக்ஸ் அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஆக்சஸ் யுவர் டேட்டா, உன்னோட மார்க்கை நான் எடுத்துடலாம். அதே அந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இண்டெக்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி a positive number. It starts with 0. The elements of a tuple can be easily accessed by using index number. Example இருக்குது பாரு. tup of it has 7 elements. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது 0லேருந்து தொடங்கும், லாஸ்ட் எலமெண்ட் 6ல் முடியுது. இப்போ print of tup of 1ங்கிறப்போ the entire elements will be printed. அந்த எல்லா எலமெண்ட்டும் பிரிண்ட் ஆகிரும். அதே மாதிரி அடுத்த ஒரு இது அந்த இதில் பாரு, எக்ஸாம்பிள் 2:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
print TUPR P1 of 2 colon 5 means இப்போ colonங்கிறது என்னது it's a operator called range operator. To mention range colon operator is used from to from எதிலிருந்து எது வரை அப்போ 2லிருந்து 5 வரை 5 வரைனா 5 வரை print ஆகுமா இல்லை ஏன்னா index value always starts from 0 to n minus 1 so n minus 1 தான் அந்த upper limit அப்போ 5னா 5 print ஆகாது 4 தான் print ஆகும் n minus 1 last upper limit 5னா 4th element வரைக்கும் தான் அப்போ 2 to 4 2 3 4 element will be printed again பாரு colon 5 னா meaning என்னது from the first element to the 5th index value from the first index value to the 5th index value அந்த கோலனுக்கு முன்னாடி எதுவும் கொடுக்கலன்னா it is assumed to be the first element first index கோலனுக்கு முன்னாடி எதுவும் கொடுக்கலன்னு சொன்னால் it is assumed to be the first index ஓகேயா அப்போ 0லேருந்து 4th element வரைக்கும் உனக்கு print ஆகும் then again next பாரு 4 colon அப்போ 4th indexலேருந்து லாஸ்ட் எத்தனை இண்டெக்ஸ் இருக்குதோ அத்தனை வரைக்கும் print ஆயிரும் அப்புறம் கடைசியில் ஒரு அவுட்புட் பேஜ் நம்பர் 152ல் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் லாஸ்ட் ஒன் பாரு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் print TUP ப்ராக்கெட்டுக்குள்ளே கோலன் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு ஆஃப் ப்ரொவைடிங் த ஃபர்ஸ்ட் அந்த இதில் பாரு print TUP of 1 all the elements will be printed tuple லெவலில் அத்தனை எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்போ இங்கேயும் அந்த கோலன் வந்து நீ கொடுக்கலனாலும் எலமெண்ட்ஸ் எல்லாம் print ஆயிரும் இட்ஸ் equivalent of printing all the elements next to update and delete tuple already we know tuples are immutable in a tuple the elements cannot be changed அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் instead of altering the elements alter பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் we can join two tuples or deleting the entire tuple ரெண்டு tuple join பண்ணலாம் அல்லது entire tuple நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம அதை வந்து delete பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு possibility see இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க tuple 1க்கு 5 elements 2 4 6 8 10 இருக்கு tuple 2 has again 5 elements இருக்குது first tuple even numbers second tuple odd numbers list இருக்குது tuple elements இருக்குது இப்போ ரெண்டையும் என்ன பண்ணுறோம் நாம ஜாயின் பண்ணுறோம் ப்ளஸ் ஆப்பரேட்டருடைய யூசேஜ் எப்போவும் ஞாபகம் வச்சுக்கிடணும் இட் இஸ் யூஸ் டு ஜாயின் இட் இஸ் யூஸ் டு கன்கடனேட் ஜாயினிங் த எலமெண்ட்ஸ் இந்த ப்ளஸ் ஆப்பரேட்டர் இட்ஸ் அன் ஓவர்லோடட் ஆப்பரேட்டர் அது நிறைய வேலை செய்யும் அரித்மெட்டிக் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறப்போ சம் பண்ணும் ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணுறப்போ ஜாயின் பண்ணும் ஹியர் ஆல்சோ 2 ஆப்ஜெக்ட்ஸ் tuple 1 tuple 2ன்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணுறோம் ரெண்டு ஆட் பண்ணுறோன்னா மீனிங் என்னது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம் அப்போ ரெண்டு அந்த எலமெண்ட்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரும் அப்படியே உனக்கு ரெண்டு எலமெண்ட்டில் உள்ள ரெண்டு டியூப்பிள்ஸில் உள்ள எலமெண்ட்ஸும் ஒரே எலமெண்ட்டாக tuple 3ல ஸ்டோர் ஆயிரும் அடுத்தது நெக்ஸ்ட்டு டு delete the entire tuple del command is used del command உடைய யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் யூஸ் டு delete the tuple delete பண்ணுறதுக்கு just del tuple name இதை கொடுத்தோன்னா க்ரியேட் பண்ணியிருக்கிற tuple delete ஆயிரும் இப்போ ஒரு வேளை the tuple நம்ம created tuple delete பண்ணிட்டோம் ஆனால் நான் delete பண்ணக்கப்புறமா if you try to access the elements in the tuple delete ஆன tuple உள்ளதை நீ access பண்ணணும்னு நினச்சேன்னா that we get the result as errorங்கிற ரிசல்ட் வரும் ஏன்னா tuple delete ஆகிட்டு அதான் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஞாபகம் வச்சுக்கிட்டணும் del statement deletes the entire tuple see del statement deletes the entire tuple அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா tuple assignmentனா என்ன பண்ணுறோம் let us assume x is equal to 5 அப்படின்னு ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற மாதிரி தான் இங்கே tuple assignment பட் இது ரொம்ப பவர்ஃபுல் ஃபீச்சர் இன் பைத்தான் இங்கே நம்ம பொதுவாக நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சிங்கிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஒரு சிங்கிள் வேல்யூவை தான் அசைன் பண்ணுவோம் அதான் நம்ம நார்மல் ப்ரொசீஜர் மேத்தமேட்டிக்கலாகும் இங்கே இட்ஸ் அ பவர்ஃபுல் ஃபீச்சர் பேஜ் 153ல் இருக்க அண்டர்லைன் பண்ணிக்கோ பவர்ஃபுல் ஃபீச்சராக பைத்தான் இஸ் அசைன்மெண்ட் tuple அசைன்மெண்ட் தான் it allows a tuple variable on the left of the assignment operator to be assigned to the values on the right side of the assignment இங்கே பாரு
இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுதுன்னு பாரு. ஏபிசி எலமெண்ட்ஸ் வேரியபிள்ஸ் ஏபிசி. ரைட் சைடில் என்ன இருக்குது? 34, 90, 76. இதனுடைய மீனிங் என்னன்னு பாரு. ஒரே ஈக்குவல் டு, let us assume these three variables are equivalent to these three elements. These ABC is equal to 34, 90, 76 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி மேட்ச் பண்ணோம்? இதை மேட்ச் பண்ணுறது நீ பாரு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் given to the first data. இந்த மாதிரி உனக்கு அழகாக அப்போ என்னது இந்த மாதிரி each value is assigned to its respective variable. Each value is assigned to its respective variable. அது கரெக்டாக A is equal to 34, B is equal to 90, C is equal to 76ன்னு மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸை நம்ம குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி சிங்கிள் அசைன்மெண்ட் அழகாக நமக்கு. ஆல்சோ அதில் எக்ஸாம்பிள் இன்னொன்று கொடுத்துருக்கு பாரு. அசைன்மெண்ட் வந்து we can also provide the expression also. டேட்டா மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாது, கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இல்லை, we can also provide expression. அப்போ while we provide the expression, what happens அப்படின்னு பார்த்தோன்னா, before going to assign, the expressions are evaluated before assignment. The expressions are evaluated before assignment. ஞாபகம் வச்சுக்கிடணும். சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாரு. When you assign values to a tuple, ensure that the number of values on both sides of the assignment operator are same. Otherwise an error is generated in Python. நம்ம அதை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டணும், பார்த்துக்கிடணும். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரிட்டர்னிங் multiple values in tuple. Returning multiple values in tuple. Function can return only one value at a time. நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் ஒரே ஒரு வேல்யூவை மட்டும்தான் அசைன் பண்ணோம். பட் பைத்தான் ரிட்டர்ன்ஸ் more than one value from a function. Python returns more than one value from a function. See, இப்போ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகும் அந்த ஃபங்க்ஷன். ஆனால் பைத்தான் ஃபங்க்ஷன் அப்படி கிடையாது. இட் ரிட்டர்ன்ஸ் டியூப்பிள்ஸ் அப்படி கிடையாது. இட் ரிட்டர்ன்ஸ் multiple values. A group of multiple values returns. இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. min max of n, அதான் ஃபங்க்ஷன் நேம். a is equal to max of n, b is equal to min of n. கால்குலேட் பண்ணியாச்சு. மேக்ஸ் மீன் எல்லாம் ஃபங்க்ஷன் எலமெண்ட்ஸை கொடுத்தான்னா மேக்ஸிமமில் ஸ்டோர் ஆயிரும் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், மினிமமில் n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ரிட்டர்ன் ஏபி, ஏயில் மேக்ஸிமமும் பியில் மினிமமும் ஸ்டோர் ஆயிரும். இப்போது இதில் நல்லா பார்க்கணும், என்ன பார்க்குறோம், ஏபின்னு 2 எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. நான் இன்ஸ்டெட் ஆஃப் ரிட்டர்னிங் ஒன்லி ஒன் வேல்யூ, பைத்தான் டியூப்பிள்ஸ் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ். ஓகேயா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், நெஸ்டட் டியூப்பிள்னால் என்னது? நெஸ்டட்னாலே நமக்கு தெரியும். நெஸ்டட்னா one within another. One tuple can be defined inside another. That is called as nested tuple. In a nested tuple, each tuple is considered as an element. For loop is used to access all the elements in a nested tuple. பார், இதில் ஒரு எக்ஸாம்பிள் டாப்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினோதினி 12F 98.7. It's a tuple. And சௌந்தர்யா 12A it's a tuple. அப்படி 4 டியூப்பிள் இருக்குது. டியூப்பிள் விதின் அனதர். அப்போ ஒன்றையும் தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபார் லூப் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபார் ஐ இன் டாப்பர்ஸ். அப்போ பிரிண்ட் ஐனா ஃபஸ்ட்டு டியூப்பிள் பிரிண்ட் ஆகும், செகண்ட் டியூப்பிள். அப்போ இண்டெக்ஸ் பண்ணுறப்போ இந்த என்டையர் டியூப்பிள் எலமெண்ட்ஸுக்கும் ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கிடணும். அதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான காரியம் பார்க்க போகிறோம். அதான் ப்ரோக்ராம் யூஸிங் டியூப்பிள். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோன்னா நல்லா இருக்கும்ல. ப்ரோக்ராம் யூஸிங் டியூப்பிள். இது என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா? ரைட் அ ப்ரோக்ராம் டு ஸ்வாப் 2 values using tuple assignment.
ஏ அதாவது ஸ்வாப் பண்ணுறோம் ரெண்டு வேல்யூ. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 54, பி இஸ் ஈக்குவல் டு 38ன்னு சொன்னால் ஏக்கு 38ஐயும் பிக்கு 54ஐயும் கொடுக்க போகிறோம், மாற்றி கொடுக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங். ஸ்வாப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு சிங்கிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு பி கமா ஏ. இதுதான் அந்த இதை தான் நமக்கு இதில் சிம்பிள் திங். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நீ படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால் உனக்கு இந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகும், அண்டர்ஸ்டாண்டிங்கும் உனக்கு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டியூப்பிள்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங். Tuples are the data structure used in Python language. It is separated, the elements are separated by comma, which are enclosed within parentheses. They are faster than the list. Tuples are immutable. Tuples are immutable. And we can also update the tuple, delete the tuple, and again, next thing, we can assign multiple elements using tuple, and also multiple values can be returned. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேயா? சரி, தேங்க்யூம்மா. நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சாப்டருடைய நெக்ஸ்ட் கண்டினியூட்டி செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி பார்த்துடலாம். ஓகே, வெரி குட். கேரி ஆன் யுவர் ஒர்க். தேங்க்யூம்மா.